நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். சரிங்க. மாப்பிள்ளை என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரிஞ்சா என்னால என்ன செய்ய முடியுங்கிறத நான் சொல்லிடுவேன். சார், எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அதனால உங்க பொண்ணுக்கு மாமியார் குடும்பங்கிற கஷ்டம் இருக்காது. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரு ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா போதும். அதுக்கு மேல அவர் பேங்க் எம்ப்ளாய். உங்க பொண்ணை கடைசி காலம் வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவேன். அப்புறம் அந்த சீர்வரிசை வரதட்சணை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். தரகர ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப சுலபமாக்கிட்டாரு. இப்பவே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்துடுறேன். ஒரு நாள் பார்த்து கல்யாண தேதி குறிச்சிருவோம். சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு போன் பண்ணி அவர் சம்மதத்தை கேட்டுட்டு 10 நிமிஷம் திரும்பி வந்துடுறேன். இங்க போன் எங்க சார் இருக்கு? பக்கத்துல ராயர் இடையில இருக்கு. வாங்க போலாம். நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். வாங்க போலாம். போயிட்டு வரேன் சார். ஏன் வாணி, மாப்பிள்ள எப்படி இருக்காரு? உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ள ரொம்ப பிரமாதம். பேங்க்ல வேலை பாக்குறாரு. அவங்க அப்பா கம்பெனில இல்ல, சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறாரு. ரொம்ப டீசென்ட். பொம்பளைங்க பின்னாடி சுத்த மாட்டாரு. பொம்பளைங்க கிட்ட ரொம்ப சில்லியா நடந்துக்க மாட்டாரு. அவங்க படிக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ண மாட்டாரு. அவங்க பெர்மிஷன் இல்லாம கொடை பிடிக்க மாட்டாரு. லைப்ரரிக்கு வந்து கதவு மூட மாட்டாரு. மொத்தத்துல மாப்பிள்ள எப்படி இருக்காருங்கிறத விட எப்படி பட்டவருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வந்தோம். சார் இங்க வாங்க சார். என்ன இனிமே அந்த மாப்பிள்ளை உங்க வீட்டு பக்கமே வரமாட்டாரு. ஏன் என்னாச்சு? நானும் மாப்பிள்ளையும் போன் பண்ண போனோமா? இனிமே பொண்ணு கேட்டு இந்த பக்கம் வந்த உயிரோட இருக்க மாட்டா, ஜாக்கிரதை. இந்த மாதிரி மிரட்டினானுங்க சார். மிரட்டிட்டு என் பக்கம் திரும்பி பார்த்தாங்க. நான் ஏன் அங்க நிக்கிறேன்? ஓடியாந்துட்டேன். சார், எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய தனியா கடத்திட்டு போய் அடிச்சு உதைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். வந்துட்டாண்டா என் வருங்கால மாமனாரு, மரியாதை கொடுத்து பேசு. கோபமா வராரு. திட்டினார்னா நான் வாங்கிக்கிறேன், அடிச்சார்னா நீ வாங்கிக்க. வணக்கம் சார். நீ அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு வாழ்க்கை கத்து நீங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க 2 பேரையும் போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடுவேன். என் மாப்பிள்ளை எங்கய்யா? எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தாரு. அவர் எங்க? என் மாப்பிள்ளை எங்கடா? சார், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் மாப்பிள்ளை எங்க? உங்க மாப்பிள்ள தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எங்க மேல இல்ல, இவர் மேலதான். மாப்பிள்ள ரொம்ப பிரபலமானவர். பத்திரிகை போட்டோ வந்திருக்கு, படிங்க. எட்டு பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது. 8 பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது செய்யப்பட்டார். அரிசிபாளையத்தைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி, வயது 32. இவர் வங்கியில் வேலை செய்வதாகவும் மாதம் 3500 சம்பளம் வாங்குவதாகவும் பொய் கூறி. சார், உங்க பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணினாலும் நாங்க இப்படிதான் தடுத்திருப்போம். இது ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக நாங்க செய்யல. இதுக்கு முன்னாடி நானே இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். அதனாலதான் இவனை எனக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இவன் அடையாளம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஏன்டா நினைக்கிற? இன்னொரு தரம் கல்யாணம்ங்கிற வார்த்தையை எடுத்த நீங்க போலீஸ்ல இருக்கீங்களா? இருந்த, ஆனா இப்ப இல்ல. இந்த மாதிரி நல்ல காரியங்களா செஞ்சுட்டு இருந்தேன். அதனாலதான். புரியுது. இந்த காலத்துல நல்லதுக்கே இப்ப என்ன எடுத்துங்களேன். நான் பேசுனதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம். உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவசரப்பட்டு ஒரு அயோக்கியனை கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க பிளீஸ். அரவிந்த், மாப்பிள்ள எப்படி? பிரமாதம், செம டீசன்ட்பா. பேங்க்ல வேலை செய்யறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. பொம்பளை கிட்ட சில்லியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாரு. அவங்க பின்னாடி சுத்தலாம் மாட்டாருப்பா. பர்மிஷன் எல்லாம் கொடையெல்லாம் பிடிக்க மாட்டாரு. என்ன ஒரு 8 கல்யாணம் பண்ணிப்பாரு. ஆனா டீசன்ட், செம டீசன்ட் மாப்பிளையா. மாப்பிள இந்த உலகத்திலே நம்ம தான் பெரிய புத்திசாலி நினைப்பு. முஞ்சா பாரு, நல்லதானே இருக்கு.
அவன் ஜாயிண்ட் இல்லைங்க. என்ன நொல்லைங்க? இங்கதானே இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய. அத ஒரே பாருங்க. ஆ? ஏய் மவனே, அப்படியே நில்லு. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி வெட்டுறானா? டேய், என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ சினிமா கூட்டி போவ. உங்களையும் கூட்டு போறேன்னு நான் சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா. மாமா டேய், இன்னொருக்க அவன் வாயால மாமான்னு சொன்ன, முன்னால இருக்கிறவன் வாய் பின்னால வந்துரும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு, அப்புறம் என்ன விதவை ஆகுறது? இப்பவே ஆகு. இந்த சொரி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாக இருக்கலாம். டேய், என் பொண்ணை என்னடா செஞ்ச சொல்றா. அத என் வாயாலே எப்படி சொல்றதுன்னு ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க. நீங்களே கேளுங்க. அவன் என்னடா கேக்குறது? உன் முடிவு ஏன் கிட்டதாண்டா? சைஸ பாறா. டேய், அப்பா, சைஸ பாறா. என் பொணத்தை தாண்டி தான் நீங்க அவர் தொட முடியும். உன் பொணத்தை தாண்டேண்டி. ஊர்ல இருக்கிற எல்லார் பொணத்தையும் தாண்டேண்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிட்டு இருக்கிற பையலா பார்த்து வட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன்னை நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனின் வாங்கி போட்டு சுத்துறானுங்களே ரோடு வாடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துல தான் ஒன்னா சேரணும். கையேடுறா. அந்த கையை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம பண்ணிடுவேன். சார் கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். அப்படி வா. நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியாடா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய், இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொன்னுடுவேன்டா. மாமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா. 1 2 3 3. ஜானகி ஜானகி எங்க வந்தீங்க? தனியா இருக்கியா? உன்னோட ஜாலியா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ஹனிமூன் போலான்னு வந்தேன். ஜா, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். மரியாதையை எடுத்துக்கிட்டு இந்த விடுதலை பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு விடு. கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் உங்க கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாது எங்க அப்பா சொல்லிருக்காரு. உங்க அப்பனை கேட்டு நான் லவ் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல. மரியாதை இதுல ஒரு கையெழுத்து போடு. முடியாது. முடியாது? முடியாது. என்னால கையெழுத்து போட முடியாது. ஏய், கையெழுத்து போடு. ஐயோ, எங்க அக்கா அடிக்கிறாங்க. எங்க அக்கா அடிக்கிறாங்க. இதுல கொன்னுடுறேன்டி வாடி. கையெடுங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. அது வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் வெளியே வந்துட்டீங்களா பொது பிரச்சனை. கையடியா. ஏய் டேய் ஏடுடா டேய். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போங்க 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 ப்ளீஸ். இந்த வரேன். ஏய் ஏய், இரு வரேன். என்ன அனாவசியமா இதுல தலையிடாத நீ. இந்த பாரு, என்ன யாருன்னு தெரியாம மோதுற நீ. டேய், உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான்டா மோதுறேன். இப்ப நான் உனக்கு உதவி பண்ண போறேன். புரியல? இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்களாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி. என்ன யாருன்னு தெரிஞ்சுக்காம மோதுற நீ. அடிப்ப பொம்பளை அடிப்ப அடிப்ப அடிப்ப. முன்ன பிறகு தெரியாத ஒருத்தன் போட்டு அடிக்கிறான் சார். அடிக்கானா? யார் அவன்? எங்க அவன்? அங்க சார் நீங்களா சார்? மணிக்கம் எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். இங்க லோக்கல்ல தான் சார் இருக்கேன். ஆமா, இங்க என்ன சார் கலாட்டா? ஒண்ணு இல்ல மணிக்கம், தனியா வீட்டுக்குள்ள இருக்க பொம்பளை கிட்ட கலாட்டா பண்றான். அதானே காரணம் இல்லாம நீங்க பெல்ட் கட்ட மாட்டீங்களா? கிரிமினல்ல புக் பண்ணி 10 வருஷம் அவன் உள்ள தள்ளியா டாய். நீ 10 வருஷம் சொன்னல, அப்பே ஓடி போயிட்டான். இப்ப எங்க சார் இருக்கீங்க? இதான் என் வீடு. சார், உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் சார். சார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். என்னையா சொல்ற? அது இன்னொரு நாளைக்கு தனியா வந்து சொல்றேன் சார். நான் வரேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷன் கண்ணதில் அடிபடுறத எந்த பொண்ணு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களை பார்க்க வச்சு உங்க புருஷன் அடிச்சு வச்சுக்கோங்க, நீங்க எப்படியாச்சும் தடுத்துருவீங்க. இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி குழப்பி ஒரு டயலாக் பேசி அழுதுருவீங்க. இந்த போலீஸ்காரன் புத்தி இருக்குல்ல, அடிச்சாதான் ஒர்க் அவுட் ஆகுன்னு அடிச்சிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. என் புருஷன் உங்ககிட்ட அடி வாங்கின அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே சார். அந்த அளவுக்கு என்ன குடும்பப்படுத்திருக்காரு. அப்போ இந்த காலத்து பொம்பளைக்கு ரொம்ப அட்வான்ஸ். என் வீட்டுக்காரு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருவார். அக்காவோட தாவணி எங்க?
ஹலோ. என்ன சார் வெள்ளவாலு? அது வால் இல்ல, என்னோட தாவணி. சீல என்னோட வேஷ்டி. அதே உங்க அக்காவோட தாவணியா வேஷ்டின்னு நினைச்சு. என்ன சார் இந்த தாவணி மேல தான் எங்க அக்கா உயிரியே வச்சிருக்கா. இதுல ஒரு சின்ன கரைப்பட்டா கூட 3 நாள் உட்கார்ந்து துவைப்பா. இதுல போய் இப்படி கிறுக்கிருக்கீங்களே சார். கிறுக்கல இல்லம்மா, காவியம். நீ வேணா பாரு, இத படிச்சப்புறம் உங்க அக்காக்கு இந்த தாவணி மேல ஒரு தனி ஆசையா வரப்போகுது. அப்படின்னா யாருக்கும் தெரியாம எங்க அக்கா கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டுமா? ஓ ராஜா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. நன்றியா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என் படிப்பு செலவுல இருந்து கல்யாண செலவு வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அது சரி, நல்லா மச்சினுச்சு. அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் என்னன்னு பாத்துருவோம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.